இன்னைக்கு ரிசல்ட் வந்துச்சு, அதனால 600க்கு 432 எடுத்துருக்கேன். வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். பரவாயில்ல, கரண்ட் இல்லாம இருட்டுல படிச்சு நல்ல மார்க் 432 வாங்கிட்டேன். 432 மார்க் வாங்கியிருக்கு. கங்க்ராச்சுலேஷன். பரவாயில்ல, நல்லா படிச்சுட்டேன். அடுத்து நீ நல்லா படிச்சுதான் யாரை பாத்துக்கணும்? தம்பிங்களா? அடுத்த காலேஜ்ல சேர என்ன கேட்டியா? அப்ளிகேஷன் வாங்கிட்டேனே, ஃபீஸ் கட்டணும்னு சொன்னாங்க. ஃபீஸ் கட்டணும். உனக்கு நீ எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தே நல்ல மாதிரி வாங்கினியா? நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரேன். மாசம் மாசம் உன் பேர்ல 5000 ரூபாய் பணம் போட்டு வச்சிருக்கேன். 7 மாசமா போட்டுட்டு இருக்கு. நான் என்னைக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சா அந்த இருந்து போட்டுட்டு இருக்கு. ஃபீஸுக்கு கவலையே படாத, சரியா? அப்படியே போய் பேங்க்ல பணம் எடுத்துட்டு இதை வச்சே கட்டிக்கலாம். உனக்கு இதே மாதிரி நீ படிச்சு முடிக்கிற வரைக்கும் பணம் வந்துகிட்டே இருக்கும். அம்மா வந்து பணம் போட்டாங்க 5000 ரூபாய் 5000 ரூபாய் 5000 ரூபாய் உனக்கு மாசம் மாசம் அக்கௌண்ட்ல ஏறிட்டு இருக்கு. எப்போ இந்த மாதிரி காலேஜ் சேர்றப்போ உனக்கு பணம் தேவைப்படுங்கிறது எனக்கு தெரியும். அதனால பாட்டி அன்னைக்கே சொன்ன, பாட்டி இது பத்திரமா வச்சுங்க, இந்த பணத்தை நீங்க எதுக்குமே எடுக்கக்கூடாது, பாப்பாவோட காலேஜ் செலவுக்கு மட்டும்தான் இது பணம் அப்படின்னு சொல்லி 3 வருஷம் படிச்சு முடிக்கிற வரைக்கும் உனக்கு பணம் வந்துடும். அம்மா உனக்கு எல்லா உதவியும் செஞ்சு வச்சிட்டாங்க. ஆனா எதுக்குமே நீ கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன குரூப் எடுத்திருக்க? BA History. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். பாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்க கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் பதில் நீ சொல்லியே ஆகணும். சந்தோஷமா? இப்போ பேத்தி நல்லா 432 மார்க் வாங்கிட்டா. எனக்கு எல்லா சந்தோஷமும் உங்களால கிடைச்சது தான் தம்பி. நான் இருட்டுல கடந்தேன், படிக்குமோ படிக்காதோன்று. இப்போ இவ்வளவு தூரம் செஞ்ச வரைக்கும் கோடான நன்றி அப்பா. அம்மாவுக்கு நன்றி. அம்மா அப்பா இல்லாத பிள்ளை நல்லபடியா வளரணுங்கிறது என்னோட ஆசை. பாட்டில் பேப்பர் பொறுக்கி நீங்க இன்ன வரைக்கும் இந்த பிள்ளைங்க 3 பிள்ளைங்களே பாத்துக்கிறீங்க. அதுக்கு என்னால முடிஞ்ச உதவி நானும் அம்மா எல்லாம் சேர்ந்து செஞ்சிருக்கோம். இன்னும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கட்டும். இந்த பணத்தை மட்டும் நீங்க இப்போ போய் எடுத்து வந்துருங்க, பேங்க்ல எடுத்து வந்துருங்க. போய் இன்னைக்கே போய் பணத்தை கட்டிடுவோம், சரியா? அதுவும் மீதி பணம் அப்படியே இருக்கட்டும். மாசம் மாசம் அவரு செலவுக்கு காலேஜ் போயிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும். உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். இவ்வளோ எனக்கு இருண்டு கலந்ததுக்கு இவ்வளோ தூரம் வெளிச்சம் கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு சந்தோஷத்துல என்ன பேசணுன்னே தெரிய மாட்டேன்னு சொல்லி. நல்லா இருந்தா போதும். நீ இவ்வளவு தூரம் நீங்க தான் வளர்த்தது, நீங்க தான் ஆளாக்குனது. நான் வந்து என்னால் முடிஞ்ச உதவி செய்யணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அம்மா அப்பா இல்லாத குழந்தை இவ்வளவு தூரம் வளர்த்து, இவ்வளவு தூரம் பாட்டு போய் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தது உங்களுக்கு தான் எல்லாமே, சரியா? நான் இன்னும் படிக்க வச்சு நல்லபடியா ஒப்படைச்சிடறேன். இந்த மாசத்துக்கு தேவையான அரிசி, மல்லிகை ஜாமான், இதுல ஃபுல்லா மல்லிகை ஜாமான் இருக்கு. காய்கறி, எல்லா காய்கறியுமே இருக்கு இதுல. நல்லா சத்தான சமைச்சு கொடுங்க. இன்னும் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா போகணும், சரியா? எல்லாமே இருக்கு, ஓகேவா? இந்த பணத்தையும் கையில வச்சுக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு அர்ஜென்ட் செலவு எதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அடிக்கடி காலேஜ் போயிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு வந்தோம்ல, இந்த மாதிரி எங்கேயா போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஏதாவது இந்த லீவ்லயும் பிரோஜனம் பயனுள்ள வகையில் ஏதாவது ஒரு கோர்ஸ் சேர்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன், சரியா? ஓகேவா? சாப்பாடு இருக்கு, சாப்பிடுங்க. அவளே சாப்பிட வச்சுட்டாச்சு, காலேஜ் முடிஞ்ச வரப்பே சாப்பிட வச்சாச்சு. நீங்க சாப்பிடுங்க, சரியா? ஓகே, போதும்ல? போதும். இதுவே ரொம்ப மனசு நிறைஞ்சே இருக்கியா. பாட்டி, ஹோலி கிராஸ் காலேஜில் BA ஹிஸ்ட்ரி மார்னிங் காலேஜ், டே காலேஜில் சேர்த்தாச்சு. இனிமேல் அவன் நல்லபடியாக படித்து இனிமேல் நீங்கள் உங்கள் கஷ்டத்தையும் குறைச்சிருவா. இனிமேல் நீங்களும் நல்லபடியாக இருந்துக்கலாம். அந்த பசங்களையும் உங்கள் தம்பிங்களையும் நல்லா என்ன செய்யணும்? நல்லா பார்த்துக்கணும், படிக்க வச்சிடணும், சரியா? இதே மாதிரி இவ்வளோ கஷ்டத்துலேயும் கரண்ட்டு கூட இல்லாமல் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்க. இதே மாதிரி இப்போ தான் அண்ணன் உனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தது. முன்னாடி கஷ்டப்பட்டு தானே இல்லை, இவ்வளோ கஷ்டத்துக்கு நல்ல மார்க் வாங்கியிருக்க. மேற்கொண்டு நல்லா படித்து காலேஜ்ல நிறைய மார்க் வாங்கி நல்ல ஒரு வேலைக்கு போகும், சரியா? நீ நல்லா படிச்சா, இதே மாதிரி நல்லா படிச்சா வேலை வாங்கி தர வேண்டிய என்னோட பொறுப்பு, சரியா? நான் பாத்துக்கிறேன். எனக்கு வந்து ஏதோ அங்கிட்டு கொடுத்த துணியை வச்சு போட்டு யூனிஃபார்ம் போட்டு போறதுனால அது இங்க வீட்டுல வந்து போடுறதுக்கு சரியில்லை தம்பி, சரியா இருந்துச்சு. இப்போ காலேஜுக்கு மெயின்ல போறதுனால 4 பசங்க ஏதாவது பேசுவாங்க, கொள்ளுவாங்க. கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் எடுத்து. ஐயோ, நான் சொன்னால் சொல்லதான் அந்த அம்மா அன்னைக்கு சொல்லிட்டாங்க, நான் கண்டிப்பா ட்ரெஸ் போட்டு போய். இப்போ அம்மா நீங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் இப்போ இந்த 4 ட்ரெஸ்ஸும் இந்த வருஷம் தீபாவளிக்கு. ஐயோ, நான் எடுத்து கொடுத்துறேன். நான் ட்ரெஸ் காலேஜ் போறேன், இனிமேல் நீட்டா காலேஜ் போறேன், நீட்டா போகணும், சரியா? நான் ஒரு 4-5 சுடிதார் உனக்கு நல்ல காலேஜ் போட்டு போற மாதிரி தான் எடுத்து தரேன். அதை போட்டுக்கோ, சரியா? அதை போட்டு நீட்டா போயிட்டு நீட்டா வரணும், ஓகேவா? எடுத்து கொடுத்துறேன், கவலைப்படாதீங்க. எனக்கு இருந்து கடந்த வாழ்க்கையில என் பிள்ளைங்களுக்கு பல்லம் இது என்னைக்கு நிரந்தரமா அதுங்க இருக்கோ இல்லையோ, இந்த நிழல் அதுங்களுக்கு ஊறி. இந்த வார்த்தை நல்லா இருந்தா போதும், அழக்கூடாது. நீங்க இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். என்னைக்கு பிள்ளைங்க சோறை போட்ட கையோட எடுன்னு மழையில வீடு கட்டி கொடுத்த போயெல்லாம்
அதுல இருந்து இன்னும் மழையும் வரலையா. சந்தோஷமா நீங்க இருந்தா போதும். உங்க கண்ணீர் இனிமே வீணாகாது. நீங்க பட்ட கஷ்டம்லாம் இப்ப பாருங்க, நல்ல மார்க் வாங்கிட்டா, சரி அவளால முடிஞ்ச மார்க் அவ வாங்கிட்டா, அவளை நல்ல குரூப்லயும் சேர்த்தாச்சு, நல்ல காலேஜ்லயும் சேர்த்தாச்சு. சரி. நல்லபடியா முன்னுக்கு வந்து காமிப்பா. சரியா? பாட்டியோட கண்ணீருக்கு நீ தான் பதில் சொல்லணும். நான் வீடுக்கு மட்டும் தான் கட்டி தருவீங்கன்னு நினைச்சேனே. ஆனா நீங்க இவ்வளவு தூரம் என்னை படிக்க வச்சு காலேஜுக்கு ஃபீஸும் கட்டி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேனே. நிஜமா எனக்கு சந்தோஷத்துல என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. நீ நல்லா படிச்சு நல்லபடியா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். சரியா? எனக்கு அது ஒண்ணுதான். நல்லா படிச்சு உங்க பேரையும் அம்மா பேரையும் காப்பாற்றுவேன். ரொம்ப சத்துல நீங்க அண்ணா இருப்பீங்க. அது வாழ்க்கை உங்க கையில தான். கண்டிப்பா பாட்டி, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நல்லபடியா அவளை நல்ல வழி பண்ணி கொடுத்துடலாம்.